ஹலோ கைஸ். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஜாவாவோட லாஜிக்கல் ப்ரோகிராமிங் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம எத பத்தி கவர் பண்ண போறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹவ் டூ ரிவர்ஸ் எ ஸ்ட்ரிங். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்க எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஹெல்லோ வேர்ல்ட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. ஸோ இது நான் ரிவர்ஸ் ஆர்டர்ல பிரிண்ட் பண்ணணும் என்னோட கன்சோல் விண்டோல. ஸோ டிஎல் ROW OLLEH. ஸோ இப்படி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணணும். ஸோ இந்த அவுட்புட்டை நம்ம எப்படி கொண்டு வரது அப்படின்றத இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் str ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் உள்ள ஹலோ வேர்ல்டு அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபார் லூப் இங்கே நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் ஃபார் லூப்போட ஃபார் லூப்புக்குள்ள இந்த ஐயோட வேல்யூ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எஸ் டாட் லென்த்னு கொடுக்குறேன். ஸோ எஸ் டாட் லென்த் அப்படின்ற பர்டிகுலர் மெத்தட் நம்மளுக்கு எதை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஹோல் ஸ்ட்ரிங்கோட லென்த்தை ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இந்த உள்ள இருக்க கேரக்டரோட கவுண்ட் பாருங்க, 1 2 3 4 5 இன்க்ளூடிங் ஸ்பேஸும் அதை கனெக்ட் பண்ணும். 6 7 8 9 10 11. ஸோ டோட்டலி இந்த எஸ் டாட் லென்த் அப்படின்ற மெத்தட் நம்மளுக்கு 11ன்ற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுது. பட் ஸ்ட்ரிங்ன்றது ஒரு இண்டெக்ஸ் பேஸ்டு ஒன் கைஸ், ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் லென்த்ன்ற மெத்தட் நான் அப்படியே யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன் அடிக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா str.length -1. ஸோ length -1 இஸ் த இண்டெக்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் கொடுக்கணும். நம்ம கொடுக்குற கண்டிஷன் ட்ரூ கண்டிஷனா இருக்கணும். அப்புறம் என்ன சொல்றேன், I அப்படின்ற பர்டிகுலர் வேரியபிள் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் I -, which means decrement. Then the loopக்குள்ள str.charAct of I. ஸோ இந்த கேரட் அப்படின்ற மெத்தட் நம்மளுக்கு எதை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா கேர்ன்ற டேட்டா டைப்பை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இதை நான் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அடுத்தது இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ இந்த சியை நான் இங்க பிரிண்ட் பண்றேன். ஸோ ஒன்ஸ் இந்த செட்டப் ஒன்ஸ் இந்த கோட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் ரன் பண்றேன். ஸோ ரைட் கிளிக், ரன் ஆஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் பாருங்க, நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஸ்ட்ரிங் எப்படி நம்மளுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு, ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஹெலோ வேர்ல்டுன்ற ஒரு ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த str.length அப்படின்றது எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கோட கேரக்டர் கவுண்ட் எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ டோட்டலி நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ டோட்டலி நம்மளுக்கு 11 இருக்கு. ஸோ H 1 2 3 4 5 இன்க்ளூடிங் ஸ்பேஸ் 6 7 8 9 10 11 இருக்கு. இங்கே நம்ம மைனஸ் கொடுத்துருக்கோம். ஸோ -1 மீன்ஸ் 11 - 1 ஈக்குவல் டு 10. ஸோ ஸ்ட்ரிங்ன்றது ஒரு இண்டெக்ஸ் பேஸ்ட் ஒன். ஸ்ட்ரிங்குக்குள்ள ஸ்டோர் ஆகிற எல்லா கேரக்டர்ஸுமே இண்டெக்ஸ் பேசிஸ்ல தான் ஸ்டோர் ஆகும், விச் மீன்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ இப்போ ஹெச்ன்ற இந்த பர்டிகுலர் லெட்டரோட இண்டெக்ஸ் பொசிஷன் என்னவா இருக்கும்னா 0வா இருக்கும். ஸோ இப்போ இந்த இன்றது 1ஆ இருக்கும், இந்த எல் 2, இந்த எல் 3, இது 4, இந்த ஸ்பேஸ் 5. ஸோ அந்த மாதிரி இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, அதுக்கப்புறம் அதோட என் நம்பர் என்ன வருதோ ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கோட டோட்டல் இண்டெக்ஸ். ஸோ அப்படி பார்த்தோம்னா 11 - 1 will be the string index. ஸோ அடுத்தது நம்ம ஒரு ஃபார் லூப் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் இந்த இனிஷியலைசேஷன் பாருங்க. ஸோ இந்த ஃபார் லூப்ல ஃபர்ஸ்ட் இந்த இனிஷியலைசேஷன் பாருங்க. ஸோ இந்த இடத்துல str.lengthன்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு 11ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். -1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 10ன்ற வேல்யூ இப்போ என்னவா இருக்கு, இந்த ஐல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அப்போ I ஈக்குவல் டு இப்போ என் வேல்யூ என்ன 10. அடுத்தது I இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்க கொடுக்கக்கூடிய கண்டிஷன் ஒரு ட்ரூ கண்டிஷனா இருக்கணும். ஸோ ஐயோட வேல்யூ 10 இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கோம்.
ஸோ நம்ம குடுத்திருக்க கண்டிஷன் ஒரு ட்ரூ கண்டிஷன். எய்தர் அது வந்து கிரேட்டர் தென் 0வா இருக்கணும், இல்லன்னா ஈக்குவல் டூ 0வா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 2 கண்டிஷன்ல எந்த கண்டிஷன் அது மெட் ஆனாலும் என்ன நடக்கும்? ஒன்ஸ் அது ட்ரூ கண்டிஷன மெட் பண்ணிடுச்சு அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் லூப்போட ப்ளாக்குக்குள்ள கோடு வந்து எக்ஸிக்யூட் பண்ண வரும். ஸோ அப்படி வரும்போது இங்க நம்ம என்ன குடுத்திருக்கோம் பாருங்க, str.charAct அப்படின்ற மெத்தட நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேரட் அப்படின்ற மெத்தடு என்ன கேரி பண்ணுது பாருங்க, இந்த ஐயோட வேல்யூவ கேரி பண்ணுது. ஸோ ஐயோட வேல்யூ நான் 10ன்னு சொல்லியிருந்தேன். அப்ப 10த் இண்டெக்ஸ் பொசிஷன்ல எனக்கு என்ன வேல்யூ இருக்கோ, அது இந்த சின்ற வேரியபிள் கேரி பண்ணும். ஸோ 10த் இண்டெக்ஸ் பொசிஷன்ல எனக்கு இப்ப என்ன வேல்யூ இருக்கு? டின்ற வேல்யூ இருக்கு. ஸோ அந்த டின்ற வேல்யூ அந்த சி வேரியபிள் கேரி பண்ணும். ஸோ அடுத்த லைன் பாருங்க, அந்த சிய பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு டின்றத பிரிண்ட் பண்ணணும். இப்ப அப்படியே திரும்ப மேல போகும். பிகாஸ் இது ஒரு லூப்குள்ள இருக்கிறதுனால, கண்டிஷன் ஃபெயில் ஆகுற வரைக்கும் இந்த லூப் நடந்துட்டே இருக்கும். ஸோ அகைன் இங்கேருந்து இங்க டிக்ரிமென்ட் பண்ண வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 10. ஸோ மைனஸ், மைனஸ் இது எது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, -1ன்றத இண்டிகேட் பண்ணுது. ஸோ I -1 which means ஐயோட வேல்யூ 10. 10 - 1 = 9. அப்போ ஐயோட வேல்யூ இங்க என்னவா மாறும்? 9ஆ மாறும். திரும்ப இங்க வரும். கண்டிஷன் செக் பண்ணும். I is greater than or equal to 0ன்ற கண்டிஷன் பார்க்கும். which means true. திரும்ப என்ன நடக்கும்? இங்கேருந்து இங்க வரும். இப்ப இந்த ஐன்ற இண்டெக்ஸ் பொசிஷன்ல உனக்கு என்ன வேல்யூ இருக்கும்? 9 இருக்கும். ஸோ அப்போ இந்த 9த் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்க அந்த எல்ன்ற கேரக்டர் அந்த எல்ன்ற லெட்டர அது பிரிண்ட் பண்ணும். ஸோ டிஎல். ஸோ ஃபர்ஸ்ட் 10 பிரிண்ட் பண்ணுச்சு. இப்போ 9 பிரிண்ட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி ஐட்ரேஷன் நடந்துட்டே இருக்கும் கைஸ். ஒன்ஸ் இந்த இ அப்படின்றத பிரிண்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா, ஐயோட வேல்யூ அந்த டைம்ல நம்மளுக்கு 1ஆ இருக்கும். அப்போ இங்க திரும்ப வரும். இங்க ஐ மீன் சாரி. அந்த ஈன்ற பர்ட்டிகுலர் லெட்டர பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஐ என்ன என்ன நடக்கும் அப்படின்னா, டிக்ரிமென்ட் ஆக போகும். அப்ப ஐயோட வேல்யூ இப்போ 1ஆ இருக்கும். 1 - 1 = 0. ஸோ திரும்ப வரும். ஐயோட வேல்யூ 0. திரும்ப கண்டிஷன் செக் பண்ணோம். இப்ப பாருங்க இந்த கண்டிஷன்ல ஐ வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டூ 0வா இருந்தாலும் ட்ரூ கண்டிஷன் தான் சொல்லியிருக்கு. அப்ப என்ன நடக்கும்? கிரேட்டர் தென்னா செக் பண்ணும். இல்ல ஐ வந்து இப்போ 0வா இருக்கு. குடுத்திருக்க வேல்யூ 0. 0வும் 0வும் கிரேட்டரா கிடையாது. அப்ப ஈக்குவல் டூ 0வான்னு பார்ப்போம். எஸ் ஐயோட வேல்யூ 0. குடுத்திருக்க கண்டிஷன் வேல்யூ 0. ஸோ I is equal to 0. So which means இது ஒரு ட்ரூ கண்டிஷன். திரும்ப உங்க உள்ள வரும். இப்ப ஐயோட வேல்யூ 0. அப்ப 0th இண்டெக்ஸ் பொசிஷன்ல நமக்கு என்ன இருக்கு? h இருக்கு. ஸோ இப்ப எனக்கு அந்த hன்றத பிரிண்ட் பண்ணணும். ஸோ அட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணதுக்கப்புறம் இந்த லூப் வந்து பிரேக் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கான அதுக்கப்புறம் நம்மளோட அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ இப்படிதான் இந்த பர்ட்டிகுலர் கோட் வந்து ரன் ஆகுது. ஓகே கைஸ், இது பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட தாட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு லாஜிக்கல் ப்ரோக்ராமோட இன்னொரு வீடியோ அப்லோட் பண்றேன். தேங்க் யூ கைஸ்.